Hi everyone, welcome to Leafhouse Accounts Avenue. Dear students, நம்ம 12th standard accountancy chapter 3 accounts of partnership firms fundamentals பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு previous வீடியோவில் பார்ட்னர்ஷிப் ஓட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, பிஸ்னஸ்க்கு ஒவ்வொரு பார்ட்னரும் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வர கேபிட்டலை அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் அந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து வெரி வெரி சிம்பிளான ஒரு அக்கௌண்ட். இது ஒரு 5 மார்க் ப்ராப்ளமும் கூட. இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 2 மெத்தட்ஸில் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், செகண்ட் ஒன் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ வெறும் பார்ட்னர்ஸோட கேபிட்டலை மட்டுமே கேல்குலேட் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் 2 அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 86, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 86 அதில் ஃபார்மேட் இருக்குது, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடோட ஃபார்மேட் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அது சேம் டைம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, பார்த்துக்கோங்க. கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் சைடு நீங்கள் லெட்ஜர் ஓப்பன் பண்ணுற மாதிரியே ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ டேட்டு, பர்டிகுலர்ஸ், நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏபி இஸ் நத்திங் பட் பார்ட்னர் ஏ, பார்ட்னர் பி. பார்ட்னருக்கு நேம் கொடுக்காம ஏபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் சைட்லேயும் பர்டிகுலர்ஸ், பார்ட்னர் ஏ, பார்ட்னர் பின்ற ருபீஸ் காலம் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சைடில் என்ன பண்ணுறாங்க, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல், ஏ எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காரு, பி எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காருன்றது. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அந்த கேபிட்டலை மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம திரும்பவும் அந்த இடத்துல கேபிட்டல்னு எழுதக்கூடாது அப்படின்றதுக்காக பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த கேபிட்டலோட பேலன்ஸ் அது. ஓகேங்களா? அது ப்ரீவியஸ் இயரை கேல்குலேட் பண்ணி வந்த அந்த க்ளோசிங் பேலன்ஸ் இந்த இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்குது. நம்ம திருப்பி கேல்குலேட் பண்ணி இந்த இயரில் எவ்வளோ க்ளோஸ் பண்ண போகிறோம், அது நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங்காக மாறும். அதனால தான் அந்த பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி போடுறது. சரி, அதுக்கு கீழே பை கேஷ் ஆர் பேங்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ பை கேஷ் ஆர் பேங்க்ன்றது என்ன அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீனில் டியூரிங் தி இயர் இவங்க எக்ஸ்ட்ரா இன்ட்ரடியூஸ் பண்ணுற, ஏதாவது ஒரு பார்ட்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அடிஷ்னல் கேபிட்டல் தான் இந்த கேஷ் ஆர் பேங்க், பை கேஷ் ஆர் பேங்க். இப்போ டெபிட் சைடு வந்துடுங்க. டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் வித்ட்ரா அப்படின்னு இருக்கும். ஏதாவது ஒரு பார்ட்னர் ஓகே பெர்மனண்ட்டாக வந்து அவரோட கேபிட்டல் வந்து எடுத்துக்கிட்டாரு, ரிட்டர்ன் வந்து அங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதை மட்டும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சேம் பேஜ் நம்பர் 86, இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லும் போது அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர், டெபிட் சைட், கிரெடிட் சைட், பார்ட்னர் ஏ, பார்ட்னர் பி, பார்ட்னர் ஏ, பார்ட்னர் பி. ஓகேங்களா? ஸோ டெபிட் சைட்லையும் கிரெடிட் சைட்லையும் இருக்குது. ஸோ அகைன் கிரெடிட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுன்றதுனால ஒருவேளை கொஸ்டினில் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை கொஸ்டினில் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் எந்த நேச்சர்னு பாருங்கள். கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க டெபிட், கிரெடிட்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில். ஸோ டெபிட்னா டெபிட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராடான்னு சொல்லி போடுங்க. கிரெடிட்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராடான்னு சொல்லி போடுங்க கரண்ட் அக்கௌண்ட்டை. தென் இப்போ கிரெடிட் சைடு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கும், அண்ட் கமிஷன் இருக்கும், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கும், சேலரிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்ட்னர்ஸோட இது. இந்த ஃபார்மேட்டை தாண்டி வெளியிலேருந்து ஒன்று வராதுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ். ஓகே, ஸோ ட்ராயிங்ஸ், தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம பேலன்சிங் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ். ஸோ இது 5 மார்க்கில் கேட்டிருக்க, நிறைய டைம் கேட்டிருக்க சம். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க சம் நம்பர் 3 நான் போடுறேன். சம் நம்பர் 3 போட்டால் சம் நம்பர் 2 வந்து நீங்கள்
ஈஸியாக போட்டுடலாம். சம் நம்பர் 3 நான் போடுறேன். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 113, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 113, சம் நம்பர் 3. நவ் லிசன் டு த கொஸ்டின். Arun and Selvam are partners who maintain their capital accounts under fixed capital method. From the following particulars, prepare capital account of partners. Particulars: capital on 1st January 2018. Arun rupees 2,20,000. Selvam rupees 1,50,000. Current account on 1st January 2018. Arun rupees 4,250 debit. Selvam rupees 10,000 credit. Additional capital introduced during the year. Arun rupees nil. Selvam rupees 70,000. Withdraw for personal use. Arun rupees 10,000. Selvam rupees 20,000. Interest on drawings. Arun rupees 750. Selvam rupees 600. Share of profit for 2018. Arun rupees 22,000. Selvam rupees 15,000. Interest on capital. Arun rupees 1,100. Selvam rupees 750. Commission. Arun rupees 6,900. Arun rupees 6,900. Selvam rupees nil. Salary. Arun rupees nil. Selvam rupees 6,850. ஓகே, இந்த கொஸ்டினை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பாருங்கள். சில இடத்துலலாம் நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. நில்லுன்னா உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? இயரோட ஓப்பனிங்கில் வந்து இயரோட ஓப்பனிங்கில் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அருண் அண்ட் செல்வம்ன்ற 2 பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. தென் கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், கமிஷன், சேலரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம எந்த மெத்தடில் போடணும்? மேலே ஆன் த டாப் பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் செல்வம் ஆர் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் இன் ஃபிக்ஸட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடு தான் நமக்கு கீட்டம். அந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் நம்ம அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், சம் ப்ரிப்பேர் பண்ணணும். வாங்க சம்முக்குள்ள போகலாம். ஓகே, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டோம். டெபிட் சைட், டேட், பர்டிகுலர்ஸ், அருண் பார்ட்னர். ஓகேங்களா? அவருக்கு ருபீஸ் காலம், செல்வம் ருபீஸ் காலம். இது என்ன சார், எங்கே சார் எழுதுறதுன்னா உங்களுக்கு அந்த இன்னர் காலம் அவுட்டர் காலம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டேட் கிரெடிட் சைடில், பர்டிகுலர்ஸ் அருண் செல்வம் கிரெடிட் சைட். ஓகே, ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட். இது ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்றதுனால கேபிட்டல் அக்கௌண்ட் தனியாக, கரண்ட் அக்கௌண்ட் தனியாக போட போகிறோம். முதல்ல கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபார்மெட் நல்லாவே தெரியும், பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து, கிரெடிட் சைடில் இருந்து பை பேலன்ஸ் brought down. இது என்னதுன்னா கேபிட்டல். நமக்கு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எடுத்துனே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் on 1st January 2018. கேபிட்டல் on 1st January 2018. ஓகேங்களா? என்ன டேட் சொல்லியிருக்காங்க, 1st January 2018. ஓகேங்களா? ஸோ பை பேலன்ஸ் brought down. கேபிட்டல் எவ்வளோ ஃபார் அருண்? Arun rupees 2,20,000. Rupees 2,20,000. To Mr. Selvam? Selvam rupees 1,50,000. Rupees 1,50,000. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம ஆஸ் பர் த ஃபார்மெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்மெட்டில் கீழே பை கேஷ் ஆர் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் கையில் ஃபார்மெட் பேஜையும் எடுத்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 86 வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 113 வச்சுக்கோங்க. பை கேஷ் ஆர் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லியிருந்தேன், அடிஷ்னல் கேபிட்டல் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா போடலாம், இல்லைனா வேணாம். இந்த கொஸ்டினில் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அடுத்து கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்டாக பாருங்களேன், அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா? எஸ், கொடுத்துருக்காங்க. அது அந்த சென்டென்ஸை அப்படியே ரீட் பண்ணுங்களேன். additional capital introduced during the year. additional capital introduced during the year. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம, by cash. Okay, so value rupees
டு மிஸ்டர் அருண் nil. நில்லுன்னா ஒன்றும் கிடையாது, அவர் எதுவும் கொண்டு வரல. மிஸ்டர் செல்வம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு மிஸ்டர் செல்வம்? Selvam rupees 70,000. ருபீஸ் 70,000. ஓகேங்களா? ஸோ பெர்மனெண்ட் வித்ட்ராவல் எதுவுமே இல்லை, அங்கே வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர பெர்மனெண்ட் வித்ட்ரா இப்போ இருக்கிற இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இனிமேல் நான் வரலப்பா, இந்த பிஸ்னஸ்க்கே நான் வரலப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறாரு அப்படின்னும் போது ஸோ அது பெர்மனெண்ட் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வேறு எதுவுமே வராது. கேபிட்டல் அக்கௌண்ட் இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் சம், எல்லாருமே ஈஸியாக 5 மார்க் 5 அவுட் ஆஃப் 5 ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா நல்லா ப்ராக்டிஸு. இந்த டைட்டில் சோம்பேறித்தனை போடாமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த டைட்டில் இது எல்லாத்தையுமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஈஸி ஆகிடும். இப்போ வாங்க பேலன்ஸ் பண்ணுவோம். 2,20,000 மிஸ்டர் அருண். ஓகேங்களா? ஸோ அடுத்து 1,50,000 ப்ளஸ் 70,000 2,20,000 இவருக்கும். ஸோ இதே பேலன்ஸ் தான் இங்கேயும் வரும் இல்லைங்களா? 2,20,000 2,20,000. இப்போ இது என்ன ஆகுது, கேரி ஃபார்வர்ட் ஆகுது. 2,20,000 2,20,000. இதுக்கு பேர் என்னது? டு பேலன்ஸ் கேரி டவுன். அதாவது வருஷம் தொடங்கும் போது இவ்வளோ கேபிட்டலோட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இயர் முடியும் போது ஆன் 31st டிசம்பர் 2018, ஓகேங்களா, இந்த வருஷம் முடியும் போது அவங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருந்திருக்கு? அருணுக்கு 2,20,000, செல்வம்க்கு 2,20,000. இது அப்படி என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் டேட் என்னவாக இருக்கும்? 1st January 2019. அதே மாதிரி பை பேலன்ஸ் brought down. ஓகே, rupees 2,20,000 ஃபார் செல்வம். ஓகேங்களா? இதை ஹைலைட் பண்ணி காட்டிடுங்க. இதுதான் ஆன்சர் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். இவ்வளோ தான் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிள், இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் வாங்க. ஓகே, பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ உங்கள் கொஸ்டினில் பாருங்கள், அந்த பர்டிகுலர்ஸில் ஃபஸ்ட்டு கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, செகண்ட் ஒன் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st January 2018 கொடுத்துருக்காங்களா? எஸ். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் செல்வம்க்கு, அருணோட அமௌண்ட்டை டெபிட்டில் கொடுத்துருக்காங்க, செல்வமோட அமௌண்ட்டை கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், டெபிட்டில் இருக்கிறத டெபிட்டுக்கும் கிரெடிட்டில் இருக்கிறத கிரெடிட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 2018 January 1. ஓகேங்களா? டு பேலன்ஸ் brought down, அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ். ஓகே, அருணுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அருண் rupees 4,250 டெபிட். ஓகே, 4,250 அருணுக்கு டெபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஏரியா புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி அதே இதில் இவருக்கு செல்வம்க்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ப்ராக்கெட்டில் கிரெடிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், திரும்பவும் கிரெடிட் சைடில் வருவோம். 2018 January 1 by balance brought down. செல்வம்க்கு எவ்வளோ? செல்வம் rupees 10,000 கிரெடிட். செல்வம் rupees 10,000. That's all. Very simple. இப்போ நம்ம நீங்கள் அந்த ஃபார்மேட் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 86 இருக்க ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே இருக்கிறத கொஸ்டினோட மேட்ச் பண்ணி போஸ்ட் பண்ண வேண்டியது தான் இப்போ நமக்கு வேலை. பார்ப்போமா? அப்படியே 1 by 1 நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டதை விட்டுட்டு இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை விட்டுட்டு ரிமைனிங் என்னென்ன இருக்குதுன்றதை பார்க்கலாம். 1 by 1 படிங்க. Additional capital introduced during the year. அடிஷ்னல் கேபிட்டல் போட்டாச்சு. அடுத்து
Withdraw for personal use. Withdraw for personal use அப்படினால drawings. To drawings. Value rupees? Arun, rupees 10,000. For Arun, rupees 10,000. For Selvam? Selvam, rupees 20,000. Selvam, rupees 20,000. Next. Interest on drawings. Interest on drawings. To interest on drawings. Value rupees? Arun, rupees 750. Arun, rupees 750. Selvam, rupees 600. Selvam, rupees 600. Next. Share of profit for 2018. Share of profit எங்க வரும்? as per the format நமக்கு credit side இருக்கு. By share of profit. Value rupees? Arun, rupees 22,000. Arun, rupees 22,000. For Selvam? Selvam, rupees 15,000. Rupees 15,000. Next. Interest on capital. Interest on capital, same side. By interest on capital. Value rupees? Arun, rupees 1,100. Arun, rupees 1,100. Selvam, rupees 750. Selvam, rupees 750. Next. Commission. Commission. ஓகேங்களா? So by commission. நீங்கள் என்ன சார் இவர் பாட்டுக்கு போட்டுட்டு இருக்காங்களா, ஃபார்மெட்டில் இருக்கிறது அப்படியே நான் என்ன பண்ணுறீங்க போஸ்ட் பண்ணுறேன், வேறு எதுவுமே கிடையாது. Arun, rupees 6,900. Rupees 6,900 for Arun. For Selvam? Selvam, nil. Nil. ஓகே, அமௌண்ட் கிடையாது. நெக்ஸ்ட். Salary. Salary. By salary. Value rupees? Arun, rupees nil. Arun, salary கிடையாது. For Selvam? Selvam, rupees 6,850. Rupees 6,850. Next. That's all. That's all. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல் பேலன்சிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் எந்த சைடு அதிகமாக வருது, இதுவும் மாறி மாறி வரும். சப்போஸ் செல்வம்க்கு அதிகமாக வந்தால் அருணுக்கு கம்மியாக வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். 22. ஓகே, இப்போ நம்ம அருணை ஆட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 30,000. ஓகேங்களா? ருபீஸ் 30,000. இவர் செல்வம்க்கு 32,600. ஸோ சேம் வேல்யூ தான் இங்கே போனோம், ஏன்னா அந்த சைடு தான் அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? ருபீஸ் 30,000 ஃபார் அருண், 32,600 ஃபார் செல்வம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்றத. 10,000, 14,250, 15,000. 30,000லேருந்து 15,000 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா வில் கெட் 15,000. ஓகேங்களா? ஸோ இந்த 15,000 ஃபார் அருண் இவருக்கும் போட்டுருவோம். 20,600. 32,600லேருந்து 20,600 சப்ராக்ட் பண்ணோம்னா we will get 12,000. ஓகேங்களா? ஸோ 15,000 and 12,000. இது என்னன்னா to balance carry down at the end of the year. ஓகேங்களா? ஸோ at the end of the year இவங்களோட பேலன்ஸ் அருணுக்கு 15,000 ஆகும், செல்வம்க்கு 12,000 இருக்குது. அதை அப்படியே நம்ம இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது பை பேலன்ஸ் brought down. ஓகேங்களா? ஸோ அருணுக்கு 15,000, செல்வம்க்கு 12,000. இவ்வளோ தான், வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால எவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் ஈஸியாக முடிஞ்சிடும். 10 மினிட்ஸில் முடிகிற ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், க்ளோசிங் டேட் போகணும். இயர் ஓப்பன் ஆகிறது எப்போ? January 1. அதே மாதிரி 2018 December 31. ஓகேங்களா? இந்த இயரோட க்ளோசிங் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங். ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் என்னவா இருக்குது? 2019 January 1.
ஸோ தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்கோரிங் ஏரியா. இதெல்லாம் வந்து ஸ்கோரிங் ஏரியா. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஈஸியாக விட்டுட்டு வந்துடக்கூடாது. இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் நல்லா போட கற்றுக்கிட்டிங்கன்னா 6th சாப்டர் வரைக்கும் இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். பார்ட்னர்ஷிப் 3rd, 4th, 5th, 6th சாப்டர் வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பை பற்றி தான் படிக்க போகிறோம். அதனால் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஒவ்வொரு சமயம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. புரியலனா திரும்ப அந்த வீடியோவை போட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ.